வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைக்கு வந்துருக்கிறோம். நம்ம இப்போ அண்ணா கள்ளக்குறிச்சி மாவட்டம் விரியூர் கிராமம். என்னை தேடி வந்த 4வது உறவு, அதாவது என்னுடைய 4வது ஃபாலோயர்ஸ். அண்ணா கல்வராயன் மலைக்கு என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கிறாரு, அவர் வீட்டுக்கு போகலாம் வாங்க கூப்பிட்டாரு. நாங்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்துருக்குறோம். அண்ணா அண்ணனுடைய ஃப்ரெண்டு சின்ன தம்பின்னு சொல்லக்கூடிய லட்சுமணன் அவர்கள் இப்போ அவங்களுடைய தோட்டத்தில் தான் இருக்கிறோம். அதாவது இந்த இந்தியாவை உலக நாடுகள் அனைத்தும் போட்டுன்னு இந்த இந்தியாவின் மீது போர் தொடுத்து நம்ம ஏன் அவர்கள் அடிமைப்படுத்தினார்கள் அப்படின்ற காரணம் உங்களுக்கு தெரியுமா? ஏன் இந்த இந்தியாவை மற்ற நாடுகள் அனைத்தும் அடிமைப்படுத்தியதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தங்கத்துக்காக தான் அடிமைப்படுத்தினாங்க. இதனுடைய பேர் மிளகு. அதாவது மிளகாயோட பூர்வீகம் எதுன்னு தெரியாது நம்மளுக்கு. ஆனால் மிளகுடைய தாயகம் நம்ம தமிழ்நாடு, குறிப்பாக நம்ம தமிழ்நாடு. அதாவது இந்த இந்தியாவை வெள்ளையர்கள் மற்றும் போர்த்துகீசியர்கள் கொள்ளையடிப்பதற்கு காரணமாக இருந்தது இந்த மிளகு தான். இந்த மிளகை நட்டு இதுக்கு பயிர் இதோடைய நட்டு இதையெல்லாம் பராமரித்து விவசாயி எடுத்துன்னு இந்த மலையிலேருந்து எத்தாவது கீழே கொடுத்தா இந்த மிளகுல பப்ளி விதைய கலக்கிற திறமைய கீழக்கிறவன் தான் கண்டுபிடிச்சான். அதாவது இந்த திருட்டு திராவிடர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. எப்படி மாடு தன்னுடைய ரத்தத்தை பாலாக கொடுக்குதோ அது போல உழவன் தன்னுடைய உழைப்பை சுத்தமாக கொடுக்குறான். ஆனால் அதில் கலப்பட மன்றத்தை கண்டுபிடிச்சவங்க இந்த திருட்டு திராவிடர்கள். அதே போல் இந்த செடிக்கு பேர் காப்பி செடி. அதாவது வெள்ளைக்காரன் இந்த காட்டை அழிப்பதற்கு காரணமாக இருந்தது இந்த காப்பியும் தேயிலையும் தான். இது பாருங்க, காப்பி கொட்டை. இதிலேருந்து தான் காப்பி கொட்டை எடுப்பாங்க. வெள்ளையர்கள் இந்த இந்தியாவில் இருந்த 20% காட்டை அழித்தார்கள். எதற்கு என்றால் இந்த காப்பிக்காகவும் தேயிலை என்று சொல்லக்கூடிய டீக்காகவும். ஆனால் அந்த வெள்ளையர்கள் அழித்தது போக இந்த 200 வருஷம் ஆண்ட வெள்ளையர்கள் 20% காட்டை அழித்தார்கள். ஆனால் 70 வருஷம் ஆளுகின்ற இந்த கொள்ளையர்கள் 50% காட்டை அழித்து விட்டார்கள். இன்னும் மீதி இருப்பது 25% மட்டுமே. நாம் ஒன்றுபட்டால் மட்டும்தான் இதை மீட்டெடுக்க முடியும். நாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லையால் அனைவருக்கும் தாழ்வு. அனைவரும் ஒன்றாவோம் வென்றாவோம். நாம் சமூகம் சார்ந்தும் விவசாயம் சார்ந்தும் பேசுகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஊர் நாயகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நன்றி.